ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளுடைய உருவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் தான். அடுத்தவங்க நம்மளை பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. பொதுவாகவே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட செயல்பட ஆரம்பிக்கிறேன், ரொம்பவும் நம்பிக்கையோட நான் செயல்படுறேன். பட் த சேம் டைம் என்னை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நெகட்டிவாக ஏதாவது ஒன்று என் மைண்டில் இம்பேக்ட் பண்ணிடுறாங்க. இதனால நான் நினச்சது நடைய முடியாமல் போகுது, எனக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவாக வருது. ஸோ இதிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருமே வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன், நாளைக்கு எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்வாங்க. பட் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதில் வரக்கூடிய வெற்றிக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். நம்ம நிறைய டெக்னிக் பார்த்துருப்போம். ரைட்டிங் டெக்னிக்கு, அப்புறம் ஸ்பீச் டெக்னிக்கு, வாட்டர் டெக்னிக், அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதில் இதுவும் ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்கிறத விட இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் லைஃப் ரொட்டீனில் இது ஒர்க் ஆகும். இது ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். கண்ணாடி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை அது குறைஞ்சது நீங்கள் கண்ணாடி பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொன்னாவே போதுமானது. இந்த டெக்னிக் நீங்கள் பண்ண உங்கள் மனதில் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதன் பிறகு அடுத்ததுக்கிட்ட 1 by 1 போங்க. ஒரே டைமில் 4-5 ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் தெளிவாகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத தெளிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு சார் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு படிப்புக்கும் நல்லா வரணும், சேம் டைம் இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரே நேரத்தில் 2 கோல் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் 2லையுமே கான்ஃபிடென்ட்டாக வர முடியாது. ஃபஸ்ட்டு எது முதல்ல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி அதிகம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த விஷயம் நடந்த பிறகு அடுத்ததுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரே நேரத்தில் 2 விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதனால எது முக்கியம், எது ஒன்று கிடைத்தால் எல்லாமே கிடைக்கும், அந்த ஒன்றுக்காக செயல்படுங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத தெளிவு பண்ணிக்கோங்க. அது படிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், விரும்பின வேலையாக இருக்கலாம், உங்களோட விரும்பின வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கலாம். இது போல் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 100% இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்தக்கூடிய முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற காரணகத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் கண்ணாடி பார்க்குற எல்லா தடவையும் நீங்கள் பண்ணணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட டைம் ஷெடியூலை பொறுத்தளவுக்கு. எனக்கு இப்போ 5 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்குன்னா நான் 5 நிமிஷம் சொல்லலாம். எனக்கு 5 நிமிஷம் கிடையாதுங்க, 1 நிமிஷம் தான் இருக்குன்னா 1 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா ½ hour ½ hour கூட பண்ணுங்கள். 1 hourனா 1 hour கூட பண்ணுங்கள். எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் 1 நிமிஷம் மட்டும் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க முக்கியம். எந்த நேரம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் கண்ணாடி முன்னாடி எப்போலாம் நிற்கிறீங்க, கண்ணாடியில் எப்போலாம் பார்க்குறீங்களோ அத்தனை தடவை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பியும் சொல்லிடுறேன், இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்க அப்படிங்கிறது கிடையாது, உங்கள் பார்வைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தவங்க பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது அடுத்தவங்களோட பார்வை. உங்கள் கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் உங்கள் மூஞ்சை பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது உங்கள் மைண்டில் தோணக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், என்னால் மிகப்பெரிய அளவு பணத்தை ஈர்க்க முடியும், நான் ஒரு காந்தகம் மாதிரி செயல்படுறேன், எனக்கு தேவையான பணத்தை என்கிட்ட ஈர்த்துட்டு இருக்கேன், ஸோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட ஒரு திமிரோட கண்ணாடி பாருங்க. கண்ணாடி பார்க்கும்போதே உங்களுடைய உருவம் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரனாக தான் தெரியணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த மெத்தடுக்குள்ளே போயிடலாம். இது எப்படி பண்ணணும் இப்போ நான் சொல்லிடுறேன். இது எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், அது தவறு கிடையாது. முதல்ல உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் முதல்ல கண்ணாடி சூஸ் பண்ணுங்க. அந்த கண்ணாடி எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய கண்ணாடியாக இருக்கோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு. குட்டி கண்ணாடி தான் எங்கள் வீட்டில் இருக்குன்னா கவலையே கிடையாதுங்க, உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சாலும் ஓகே தான். இல்லைங்க எங்கள் வீட்டில் நல்லா பீரோ கண்ணாடியாக இருக்குது, பெருசாக இருக்குன்னா அது கூட இல்லை நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கோம், ஒன்றும் பெருசாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அது எவ்வளோ பெரிய கண்ணாடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பெரிய கண்ணாடி பெட்டர், சின்ன கண்ணாடியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ண முடியும். கண்ணாடி முன்னாடி போய் முதல்ல நில்லுங்க. நின்றுட்டு முதல்ல உங்களை நீங்களே கண்ணாடியில் பாருங்கள்.
உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஓட விடுங்க. மனதில் ஓட விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கம்பீரமான குரல்ல நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம், ஒரு திமிரு, ஒரு சந்தோஷம், இது எல்லாமே கலந்து தோரணையில திரும்ப திரும்ப சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ அமௌண்ட்? இப்போ உங்களுக்கு ஒரு 500 கோடிக்கு நீங்கள் சொந்தக்காரன்னு நினைக்கிறீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. ஸோ கண்ணாடி பார்க்கும்போது ஒரு 500 கோடிக்கு சொந்தக்காரன் எப்படி இருப்பானோ அந்த கெத்தோட போய் உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்ப 500 கோடிக்கு சொந்தக்காரன் எப்படி இருப்பானா, இந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் தானே, இவன் தான் அந்த 500 கோடிக்கு சொந்தக்காரன் அப்படின்ற ஒரு இதோட போனோம். என்கிட்ட 500 கோடி ரூபாய் இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன், என்னை எவனாலையுமே ஜெயிக்க முடியாது, நான் தான் வெற்றி பெற்றுட்டேன், நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு திமிரோட சொல்லுங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, அதான் உங்களோட லட்சியமாக இருந்தால் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. கொஞ்சம் லவுடாக நான் என் சொந்த வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு திமிரா அந்த கண்ணாடியை பார்த்து உங்கள் உருவத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையோ அல்லது திருமண வாழ்க்கையோ அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நான் விரும்பின வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன், என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்கல. கடவுளால் முழுக்க முழுக்க ஒரு நல்ல விஷயமாக கடவுளே தன்னோட வாழ்க்கையில் கொடுத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு என்னோட கணவனோ மனைவியோ கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள். என் படிப்பில் நான் தான் பெஸ்ட்டு, நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், என்னை விட எவனாலுமே இவ்வளோ சூப்பராக பண்ண முடியாது, நான் நம்பர் 1 ஸ்டேட் லெவல் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு கண்ணாடி பார்த்து திமிரா கெத்தா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ்ல அந்த கம்பீரம் தெரியணும், சவுண்டு தெரியணும். ரிப்பீட்டபிளா அதையவே சொல்லுங்க. கண்ணாடி பார்க்கும்போது அந்த திமிரு, நீ ஜெயிச்சிட்டடா அப்படிங்கிற திமிரோட சொல்லுங்க. இதை நீங்க சொல்லி முடிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீலோட அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வெளியுவாங்க. வெளியே வர்றப்ப உங்க மனதுல அது இருக்கணும். நீங்க விரும்பின வாழ்க்கையோ, கோடீஸ்வரனோ, வீடோ, இல்ல படிப்போ எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற திமிரோட வெளிவாங்க. இதையவே நீங்க கண்ணாடி பார்க்குற எல்லா டைம் சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க, ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கீங்க, அந்த நேரத்தில் நான் என்னால் சவுண்டாக பேச முடியாது, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல உங்களால் சவுண்டாக பேச முடியாதனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த திமிரை மனசுக்குள்ளார சொல்லுங்க. மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வாய் விட்டு லவுடா சொல்லுங்க. அப்ப அதோட உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். முடியாத சூழ்நிலையில மட்டும் மனசுக்குள்ளார சொல்லுங்க. மனசுக்குள்ளார முணங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த திமிரோட தான் நீங்க சொல்லணும். அந்த திமிரு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற கர்வத்தோட, கம்பீரத்தோட அப்படியே நீங்க சொல்லணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நிகழக்கூடிய அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க. நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாழ்க்கை, நம்ம நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறத அப்ப நீங்க நம்புவீங்க. இப்பயும் நான் சொல்லிடுறேன், இது ஒரு மெத்தடா பண்ணாதீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலா பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்ணுங்க, அது ஜெயிச்ச பிறகு அடுத்த விஷயம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் அதிகமா பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் அதிகமா பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கிறது முக்கியம் கிடையாது, உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்சா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ, காலையில் எழுந்த உடனே ஒரு தடவையோ மறக்காமல் பண்ணிடுங்க. இது இன்னும் பூஸ்டப் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் பண்ண 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 வெற்றி உங்களை அடைகிறத 100% உணர முடியும். இந்த மெத்தட் 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஜெயிப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிவு பண்ணுறேன். நன்றி.